வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் லேப்டாப்பில் எப்படி டெலகிராம் லாகின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எப்படி லேப்டாப்பில் டெலகிராம் லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு சர்ச் பார் தெரியும், அதில் டெலகிராம் வெப் அப்படின்ற டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் எப்படி லாகின் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க, கீழே பாருங்கள் டெலகிராம் வெப் அந்த மாதிரி காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு QR கோடு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி QR உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் கீழே இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததுமே லிங்க் டெஸ்க்டாப் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட ஃபோனில் ஒரு ஸ்கேனர் ஓப்பன் ஆகும், அதை லேப்டாப்பில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கான டெலகிராம் வெப் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபோனில் டெலகிராமுக்கு பாஸ்வேர்டு போட்டுக்கனால எனக்கு லேப்டாப்லையுமே பாஸ்வேர்டு கேட்குது. நான் பாஸ்வேர்டை டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், எனக்கான டெலகிராம் வெப் என்னோடய டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் லார்ஜ் ஃபைல்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், உங்களோட லேப்டாப்பில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமை ஈஸியாக உங்களோட லேப்டாப்பில் லாகின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.